இந்த நவம்பர் பீப்புள் வார வாரம் எல்லாம் லவ்ல விழுக மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அரவாசி நேரம் அவிகளுக்கு உங்களை புடிச்சிருக்குதா இல்ல அவங்க பொலைட்டா இருக்கிறாங்களானே அவிகளுக்கே தெரியாது. நீங்க வாழைப்பழம் மாதிரி பேசுறதுல எல்லாம் அவங்க இம்ப்ரெஸே ஆக மாட்டாங்க. யாரு வேணா ஐ மிஸ் யூன்னு சொல்லிடலாம். ஆனா அவிகளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருந்துச்சு, அது முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அது எப்படி போச்சு, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்ததா, எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு நீங்களே கேக்குறீங்களா இல்ல அவிகளா வாய் திறக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்களாங்கிறது முதல் கொண்டு எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. நவம்பர் பீப்புள் ரொம்ப மிஸ்டீரியஸ் ஆனவங்கன்னு எல்லாரும் நினைப்போம். ஆனா ஹானஸ்டா அவங்களோட ஒரு ஒரு ஃபீலிங்குமே இந்த ஹோல் வேர்ல்டுக்குமே அவங்க அறிவிக்காம இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அவங்க தான் இந்த 4 பக்கத்துக்கு மெசேஜ் அனுப்பிட்டு அது 6 தடவை படிச்சுட்டு அப்புறம் மொத்தத்தை delete பண்ணிட்டு நைஸ் அப்படின்னு அனுப்பிடுவீங்க. ஆனா அதை டெலீட் பண்ண மெசேஜ் வச்சு ஒரு நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி எடுத்துக்கலாம். அது வேற விஷயம். ட்ரஸ்ட்ங்கிறது அவங்களுக்கு பிக்கஸ்ட் டீல். அவ்வளவு சீக்கிரம் அவங்க ஹார்ட்டுக்குள்ள ஒரு விஐபி பாஸ எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட சர்க்கிள் இருக்கணும், அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகணும், அப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகணும், அப்புறம் 17 தடவை இந்த எமோஷனல் பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ரியல் பர்சனாலிட்டியை நீங்க அன்லாக் பண்ணிருப்பீங்க. இப்ப இருந்து அவங்க அழுக்கு மூஞ்சி செல்ஃபி எல்லாம் உங்களுக்கு அனுப்ப ஆரம்பிப்பாங்க. ரேண்டமான வாய்ஸ் மெசேஜஸ், அந்த கியூட்டான டாக் ரீல்ஸ் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்பும்போது கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க லெவல் 10 ரீச் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நவம்பர் பீப்புள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்குவாங்க. இந்த நோட்ஸ் எடுத்தெல்லாம் இல்ல, அவங்க பிரெயின் சில ஃபைல்ஸ் டெலீட் பண்ணவே பண்ணாது. கேஷுவலா 8 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு மவுண்டைன் பர்சன் நீங்க சொல்லி இருந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு அவங்க அந்த மவுண்டைன்ல கேம்பிங் போட்டா எப்படி இருக்குங்கிற மாதிரி வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க லவ் ரொம்ப லவுடா எல்லாம் இருக்காது, சத்தம் எல்லாம் உங்களுக்கு வேணுங்கிறத பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப பிராக்டிக்கலான வியோ, உனக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொல்லாம இதை நான் உனக்கு வேண்டி பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்செட்டா எல்லாம் இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பீஷியஸா குவாய்ட் ஆயிருவாங்க. உங்களை பனிஷ் பண்றதுக்கு வேண்டிய எல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த மொத்த கான்வர்சேஷனையும் ஹெச்டியா மண்டையில ஓட்டிட்டு இருப்பாங்க. ஒரு ஒரு வார்த்தையும் கவனிப்பாங்க, ஒரு ஒரு டோனையும் கவனிப்பாங்க, ஒரு ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனையும் ஞாபகம் வச்சுக்குவாங்க. நாளைக்கு நேரம் உங்க கூட ஆர்கியூ பண்ணி ஆயிருக்கு, அவங்களை டிபெண்ட் பண்ணி ஆயிருக்கு, உங்களை மன்னிச்சும் ஆயிருக்கு. ஆனா நேர்ல இல்ல, அவி மண்டைக்குள்ளேயே. ஆனா நீங்க அவங்களுக்கு பண்ற பிக்கஸ்ட் மிஸ்டேக் அவங்க ட்ரஸ்ட பிரேக் பண்றது. நீங்க ஒரு தடவை ரிப்ளை பண்றதுக்கு மறந்துட்டீங்க, மெசேஜ் அனுப்ப முட்டுட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. அதே 3 தடவை ஆகும்போது, நீங்க பிளான்ஸை கேன்சல் பண்ணும்போது, உப்பு சப்பில்லாத எக்ஸ்கியூசஸ் கொடுக்கும்போது, அப்பத்த அவங்களோட இன்னர் டிடெக்டிவ் 27 டேப் ஓபன் பண்ணி வச்சிருக்கு. ஆனால அவங்க உங்களை அக்யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஹானஸ்டா அவங்க இன்ட்யூஷன் கரெக்டா தான் இருக்கு. அந்த நவம்பர் பீப்புள் பத்தியான பிக்கஸ்ட் மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா அவங்க கல் நெஞ்சுக்காரங்க அப்படின்னு. ஆனா அவங்க கிட்ட க்ளோஸா இருக்கிற பீப்புளுக்கு அந்த உண்மை தெரியும். அவங்க ஒரு பெரிய ஃபிளஃபி டெட்டி மாதிரி, அந்த மீச வச்ச குழந்தையப்பாங்கிற மாதிரி. எனக்கு இந்த பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படிம்பாங்க. ஆனா நீங்க ஒரு கப் கேக் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கூட அதுல ரொம்ப எமோஷனல் ஆயிருவாங்க. நவம்பர் பீப்புளை லவ் பண்றதுக்கான பெஸ்ட் வே கன்சிஸ்டன்டா இருங்க, அவங்க கிட்ட ஹானஸ்டா இருங்க, உங்க ப்ராமிஸை கீப் அப் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நீ எந்நேரம் ஸ்ட்ராங்காவே இருக்க தேவையில்ல, நான் இருக்கிற உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க தப்பே பண்ணியிருந்தாலும் உங்க மேல பழி சொல்லாத அந்த நவம்பர் பான்ஸ்க்கு நம்மள உண்மையாமே லவ் பண்றாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் அவங்க மண்டையில வராம பாத்துட்டீங்கன்னா போதும். இல்ல ஒரு 1 வேர்ட் ரிப்ளை அனுப்பி அவங்கள ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வைக்காம இருந்தீங்கன்னா போதும்.